நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். இரவு வேலைக்கு போறாங்க இல்லையா, நைட் டியூட்டி, அவங்களுக்கு தூக்கத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இரவு தூக்கமே சிறந்தது. இரவுன்னா தூங்கிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நைட் டியூட்டி பாக்குற வேலைக்கு போகாதீங்க. ஒருவேளை வேற வழி இல்லைங்க, நாங்க அதுக்கு போய் தாங்க ஆகணும், சாப்பாட்டுக்கு தாங்க, வேற வழி இல்லை, எங்க டியூட்டி அந்த மாதிரிதான் அப்படின்னு நைட் வாட்ச்மேன், இரவு பஸ் ஓட்டுறவங்க, இரவு ட்ரெயின் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி இரவுல இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், இவங்களுக்கு இரவு வேலை வந்துருச்சு. இந்த இரவில் வேலை செய்யறவங்க, நைட் டியூட்டி பாக்குறவங்க தன்னை எப்படி தூக்கத்துல இருந்து காப்பாத்திக்கிறது, எப்படி ஒழுங்கா தூங்குறதுன்னு பாக்கலாங்க. இப்ப நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா, வந்த உடனே படுத்து தூங்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. ஆனா வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 2-3 வேலையை பார்த்துட்டு தூங்கலாம்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதாவது இப்ப காலையில வீட்டுக்கு வரீங்க, நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரீங்க, வந்தீங்களா நேரா போய் பெட்ல படுத்துருங்க. சாப்பிட வேண்டாம், குளிக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், நேராவே படுத்துருங்க. படுத்துட்டு தூங்கிருங்க. எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்ப எந்திரிச்சு குளிங்க, சாப்பிடுங்க, மற்ற வேலையை பாருங்க. அதாவது இரவு முழுவதும் இழக்கப்பட்ட அந்த தூக்கம் வீட்டுக்குள்ள வந்த உடனே படுத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்தாலே ரெக்கவர் ஆகி மறுபடியும் உங்களை ஃப்ரெஷ்ஷா தூய்மையா அந்த தூக்கம் இழந்ததால ஏற்பட்ட அந்த சைடு எஃபெக்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து உங்களோட உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு அவ்வளவு டயர்டா இருக்கும். அந்த டயர்டோட தூங்கும் பொழுதுதான் ரெக்கவர் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சரி வீட்டுக்கு வந்தோடனே குளிக்கலாம் அப்படிங்கிறோம். குளிச்சோன்னு என்ன ஆகுது, உடம்பு அந்த தண்ணி மேல பட்ட உடனே பாடி டெம்பரேச்சரை ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்துடுது, தூக்கம் வர்றதில்ல. அடுத்து சாப்பிட்றோம், அடுத்த 2-3 வேலை இருக்கும், சரி இந்த வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்த தூக்கம் போயிருங்க. அதனால வீட்டுக்குள்ள வந்த உடனே, நான் ரொம்ப நேரம் தூங்க சொல்லல, வீட்டுக்குள்ள வந்த உடனே படுத்துருங்க, ஒரு குட்டி தூக்கம். அந்த அசதியில தூங்கிட்டு எப்ப முழிச்சு ஃப்ரெஷ் ஆகுதோ அப்ப எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். 10 மணி நேரம் தூக்கத்தை கெடுத்துட்டு காலைல வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு அரை மணி நேரம் படுத்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது, இந்த நைட்டு வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க, சாதாரணமா ஒரு 8 மணிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு சாயந்தரமா 8 மணிக்கு வேலைக்கு போறாங்க, காலையில 8 மணிக்கு வராங்க. ஆனா டைம் யோசிச்சு பாருங்க, 12 மணி நேரம் நைட்டு சாப்பிட்றதே இல்லைங்க. இப்போ பகல் வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, காலையில 8 மணிக்கு கிளம்பி வீட்டை விட்டு போறாங்க, நைட் 8 மணிக்கு வராங்க, மதியம் சாப்பிட்றாங்களா, நடுவில் வடை போண்டா சாப்பிட்றாங்களா, அப்போ மதியம் லஞ்சுன்னு ஒன்று இருக்கா இல்லையா. அப்போ நைட்டு வேலைக்கு போறவங்களுக்கு நைட்டு தான் லஞ்ச். உங்களை பொறுத்த வரைக்கும் நைட் ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போறீங்கன்னா உங்களை நீங்க பகல்ல 8 மணிக்கு வேலைக்கு போறதா ஒரு கற்பனை பண்ணிக்கணும். காலை 8 மணிக்கு திரும்பி வரீங்களா, அதாவது காலை 8 மணிக்கு திரும்பி வந்தீங்கன்னா அதை நைட்டா நினைச்சுக்கணும். நினைச்சிட்டு அப்ப மதிய சாப்பாடு எப்ப சாப்பிடுவோம், ஒரு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு சாப்பிடுமா இல்லையா. அந்த மாதிரி நினைச்சிட்டு இனிமேல் நைட் டியூட்டி போறவங்க வீட்டு சாப்பாடுங்க, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வேண்டாம், அது உடம்பு கெடுதல். வீட்டு சாப்பாடு உங்களுக்கு என்னமெல்லாம் பிடிச்சிருக்கோ, 3 அடுக்கு டிஃபன் கேரியர், 4 அடுக்கு 5 அடுக்கு என்ன எடுத்துட்டு போங்க. நீங்க நம்ம சாப்பிட்றதுதாங்க, கூச்சலா படாதீங்க. ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிச்சிருக்கா, இட்லி பிடிச்சிருக்கா, தோசை பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்ச உணவை சுட சுட சாயந்தரம் இப்ப 8 மணி எப்ப நீங்க வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போறீங்களோ அதுக்கு 2 மணி நேரம் முன்னால ஃப்ரெஷ்ஷா சமைக்க சொல்லுங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க, போய் நீங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருங்க. நைட்ல அன்டைம்ல கபகபான்னு பசிக்கும், அந்த நேரத்துல மட்டும் வீட்டு சாப்பாடை பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்ப நீங்க காப்பாத்திக்கலாம். ஆனா பொதுவா என்ன பண்றோம், அந்த நேரத்துல பசிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியுது இல்லையா. சாப்பிடாம தண்ணி குடிப்போம், சில பேர் டீ சாப்பிட்டே இருப்பாங்க தூக்கம் வராம இருக்கிறதுக்கு, சில பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, சில பேர் தண்ணி அடிக்கிறாங்க. இது என்ன ஆகுது, உடம்பு கெடுத்துருதுங்க. அதனால இனிமேல் 2 விஷயம்தான்,
அதாவது இரவு வேலைக்கு போறவங்க நைட்டு அன்டைம்ல வர அந்த பசிக்கு வீட்டுல இருந்து சுட சுட உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை எடுத்துட்டு போகணும். ரெண்டாவது, காலையில வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல வந்த உடனே படுத்து தூங்கிருங்க. இப்ப நானு பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்காக பேசுறதுக்காக நான் போறேங்க. சில நேரத்துல வெளிநாட்டுக்கு போவேன் ஒரு 30 நாள். 30 நாளும் ப்ரோக்ராம் இருக்கும். நைட்டு ஃபுல்லா கார்ல போவேன், பகல் ஃபுல்லா பேசுவேன். எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கடைசியா வீட்டுக்கு வர இல்லைங்களா, அப்ப வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே படுத்து தூங்கிடுவேங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் எல்லாம் தூங்குவேன். எந்திரிச்சு பார்த்தா 30 நாள் அலைஞ்ச அலைச்சலுக்கு இந்த 5 மணி நேரம் தூக்கம் ரெக்கவர் ஆயிருங்க. எனவே பல பேர் என்ன பண்றாங்கன்னா, நைட்டு வேலைக்கும் போவாங்க, பகல்ல சும்மா தான் இருக்கோம்னு வேற எங்காவது வேலைக்கு போறது. அப்ப எப்பதான் தூங்குறது? மொத்தமா ஒண்ணுமில்லாம போயிருங்க. பல பேர் இப்படிதான் இந்த பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சுத்திட்டு எல்லாம் இருப்பாங்க. அப்படியே படுத்து இருக்கணும். இரவில் வேலை செய்யும் நீங்கள் இரவை பகலாக நினைத்து பகலை இரவாக நினைத்து நீங்கள் தூங்கினால்தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நைட் டியூட்டி பாக்குறவங்க தயவு செய்து வந்த உடனே படுத்து தூங்குங்க. தூக்க வராட்டி பரவாயில்ல, சும்மாவது புரண்டு புரண்டு படுத்துட்டு இருங்க. அப்பதான் அந்த நைட்டு தூக்கத்தை இழந்து வேலை செய்யறோம் இல்லையா, அந்த சக்தி எல்லாம் ரீசார்ஜ் ஆகுங்க. மனசுக்கு பிடிச்ச சாப்பாடை வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. அந்த நேரத்துல ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க. சிகரெட் எல்லாம் பிடிக்காதீங்க. போதைப் பொருளை எல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை இந்த நைட் டியூட்டி பண்ணும் பொழுது உங்களை மீறி உடம்பு சொக்கி தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க தூங்கலாம். அதாவது தூக்கம் வந்த உடனே ரொம்ப நேரம் தூங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கினாலும் பாடி என்ன பண்ணு ரெக்கவர் ஆகும். இப்போ நானே பாத்தீங்கன்னா பல நாட்கள்ல கார்ல தனியா டிராவல் பண்ணுவேன். கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கன்னியாகுமரி, இந்த மாதிரி டிராவல் பண்ணுவேன். தனியா ஓட்டிட்டு போவேன். ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா வண்டி நிறுத்துவேன். 1/2 மணி நேரம் தான் தூங்குவேன், 15 நிமிஷம் தான் தூங்குவேன், மறுபடியும் ரெக்கவர் ஆகிரும். மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஓட்டுறதுதான். அப்படி தூங்கி தூங்கி ஓட்டோம்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க மொத்தமா டீயை குடிச்சிட்டு இல்ல சிகரெட் குடிச்சிட்டு மொத்தமா நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா அது தூக்கத்தை மறந்துடும். மறுபடியும் தூக்கம் வரைக்கும் லேட் ஆகுங்க. எனவே இரவு வேலைக்கு போறவங்க நம்ம சொன்ன மாதிரிலாம் செய்யுங்க. இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்ம உடம்புல ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதே சமயத்துல நைட் டியூட்டிக்கு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நைட் டியூட்டி பாக்குறத நிறுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது ஆரம்பத்துல தெரியாது, போக போக உங்களுக்கு என்ன ஆகுன்னா உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். ஏன்னா நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்கீங்க, பகல் ஃபுல்லா தூங்குறீங்க இல்லையா, அது அந்த அளவுக்கு சரியில்லைங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட் டியூட்டி பாக்குற நிறுத்துங்க. இல்லைன்னா அதுக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள்லாம் செய்யுங்க. கண்டிப்பா நாம ஆரோக்கியமாக வாழலாம். நன்றிங்க ஐயா. இரவு தூக்கத்தை எப்படி நாம வந்து சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான விளக்கம். உணவும் சரி, இரவு உணவும் சரி, உறக்கத்தையும் நம்ம எப்படி வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த வேலைக்கு போறவங்களுக்காக உள்ள ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு இந்த வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல ஒரு அபூர்வமான ஒரு செய்தி. அதனால வந்து எல்லாருமே இதை கடைபிடித்து நம்ம உடலை ஆரோக்கிய முறையில் வைத்துக் கொள்ள அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய சிந்தனைகளை நமக்கு சிறப்பாக பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காலச்சக்கரத்தில் ஒரு புதுமை நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இலை மருத்துவம் தான். இலை மருத்துவம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு, அதாவது எப்படின்னா அதை பயன்படுத்துறவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அர்ஷத் பார்மர் ஐயா வந்து ஒரு எளிய சொல்லலாம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இன்றைய நிலை அர்ஷத் பார்மர் ஐயா. சார் வாய்ஸ் ரொம்ப கட் ஆகுது.
ஐயா நீங்க டாபிக் எடுக்கலாங்க ஐயா. நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே 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 நன்றிங்க ஐயா. இன்றைய நிலைகள் நமக்கு இலை மருத்துவத்தை நன்மைகள் பற்றி, நமக்கு அடுத்த நிலைகளை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க அர்ஷத் பர்மர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்ப 2 ப்ரோக்ராம் வந்து இலை மருத்துவம் நம்ம பண்ணோம். அதுல ஒரு பயங்கரமான வரவேற்பு. நிறைய பேர் அந்த டெஸ்டிமனி போட்டிருக்காங்க. நல்ல ரிசல்ட் கிடைச்சது. இதுல வந்து இலை மருத்துவம் வந்து நிச்சயமாகவே ஒரு போராட்டம் மாதிரி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ரிசல்ட். அதுபோ ஒரு அக்யூபஞ்சர் எதுவுமே தெரிய தேவையில்லை. நம்மளுக்கு எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க நேரா வந்து இலைய நம்ம ஒட்டிக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து வேற எதுவும் இருக்க முடியாது. அதுல நிறைய பேர் பலன் அடைஞ்சு நிறைய பேர் அதுல நம்ம காலை சக்கரம் குரூப்ல போட்டிருக்காங்க. அந்த இலை மருத்துவத்துல 2 எபிசோட் நம்ம பண்ணியாச்சு. இனி அடுத்தது வந்து அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அதாவது பெரிஃபரல் நியூரோ ஸ்டிமுலேஷன் தெரப்பி, PNQT. அது பேர் வந்து பெருசா இருக்கு, அதை மறந்துருங்க. பட் எவ்வளவு எளிமையா வந்து அதை நம்ம பண்ண முடியுங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். நேத்து வந்து சில படங்கள் நான் அனுப்பிச்சிருந்தேன். காலை சக்கரம் குரூப்ல இந்த ஒரு படம் இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சமாச்சாரம். பிரெயின்ல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு துளிக்கும் பிரெயின்ல இருந்து இன்ஃபர்மேஷன் போகுது. அது பிரெயின்ல இருந்து எப்படி வருதுன்னா, மூளையில இருந்து நேரா முதுகெலும்பு, அதாவது ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அதாவது ஆர்கன்ஸுக்கு போய் ஆர்கன்ஸ்ல இருந்து இந்த கை டிப்பு வரைக்கும் எந்த இடத்துக்கும் வேணாலும் அந்த இது நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ ஒரு சின்ன எறும்பு இங்க கடிக்குதுன்னு வச்சுங்க, உடனே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகும், பிரெயினுக்கு போகும். ஸோ பிரெயினுக்கு எப்படி போகுது, அங்க இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து முதுகெலும்புல இருந்து அந்த பிரெயினுக்கு பிரெயின்ல போய் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. உடனே அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது பிரெயின்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே இந்த இடத்துல கொசு கடிச்சதுன்னா நம்ம உடனே டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வர்றது வந்து இதுதான் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது. இந்த நர்வஸ் சிஸ்டம்ல வந்து 2 இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதுல தான் பிரெயின் ஸ்பைன் எல்லாமே வருது. அந்த பிரெயின்ல இருந்து ஸ்பைன்ல வந்து ஸ்பைன்ல இருந்து ஆர்கனுக்கு வந்து ஆர்கன்ல இருந்து அந்த இடத்துக்கு எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கோ அது வரைக்கும் வருது. ஸோ இதை வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனை வச்சு நம்ம சரி பண்றோம். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் நான் சொல்றது வந்து பிரிக்கிங், அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு கூர்மையான ஒரு பொருளை வச்சு இந்த இடத்துல அப்படி நம்ம கொசு கடிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு இப்படி வச்சோம்னா சரி, இந்த பிரெயின் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் போகுது. அப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்து இப்படி நம்ம பிரிக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அப்போ இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் போக அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வரும், இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் போகும், அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ நடுவுல எந்த பிளாக்கேஜ் இருந்தாலும் அது சரியாகும். இது வந்து ஒரு அருமையான ஒரு தெரப்பி, ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுவுமே இது தேவையில்லை. எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துக்கு எந்த நர்வ் வருது, எந்த நரம்பு அது வரைக்கும் வருது, அந்த நரம்பு எது வருதுங்கிறது அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம ஸ்பைனல் கார்டுல வந்து சர்வைக்கல் இருக்கு, அப்புறம் தெராசிக் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்து லம்பார் ஏரியா இருக்கு. L1 L2 L3. நம்ம இடுப்பு வலினா இந்த எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா அதுல வரும் L1 L2ல ப்ராப்ளம் இருக்கு, L4 L5ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த இதை பார்த்துட்டு அந்த எந்த வர்டிபிரால ப்ராப்ளம் இருக்கோ அந்த வர்டிபிரால போய் இந்த இடத்துல வந்து நம்ம இது ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த தலையில வந்து லெஃப்ட் தம்
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா LTH போட்டிருக்கு, லெஃப்ட் தம் கப் ஜாயிண்ட் அப்படின்னா இந்த கீழ் ஜாயிண்ட். இது வாத ஜாயிண்ட். இது நடுவுல இருக்கிறது பித்தம், இது வந்து கபம். இதுல வந்து வாதம் கப்பம் ரெண்டு தான் இருக்கு, பித்தம் கிடையாது. ஸோ இந்த ஜாயிண்ட்ல வந்து நம்ம மேத்தி ஸ்ட்ரிப், வெந்தய ஸ்ட்ரிப் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த வெந்தய ஸ்ட்ரிப்பை வந்து இந்த இடத்துல போட்டுட்டீங்கன்னா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது அந்த நரம்பு, அந்த வர்டிபிளார் வந்து எங்க இருந்து வருதோ அந்த ஏரியால வந்து நம்ம அதை பார்த்துக்கிறணும். அந்த நம்பரிங் பார்த்துட்டு அது எந்த விரல்ல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெந்தய பட்டி எடுத்துட்டு நம்ம தம்ப்ல எந்த ஜாயிண்ட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த ஜாயிண்ட்ல இந்த டேப்பை ஒட்டிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணா அந்த ஏரியால இருக்கிற ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். இந்த இதுல நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த முட்டி வலிக்கு வந்து முட்டியில போறது வந்து L3 அப்படிங்கிற வர்டிப்ரா, L3 லம்பார் 3. ஸோ அதுக்கு வந்து ரைட் மிடில் ஃபிங்கர்ல பித்த ஜாயிண்ட், இந்த மிடில் ஃபிங்கர்ல பித்தம், இந்த ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்ல வந்து நம்ம அந்த இதே மாதிரி வெந்தய ஸ்ட்ரிப் போட்டோம்னா நம்ம அந்த முழங்கால் வலியை வந்து சரி பண்ணிக்கலாம். அங்க இருந்து பிரெயின்ல இருந்து அந்த ஏரியாவுக்கு வர்ற அந்த நர்வ் வந்து நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணோம்னா அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்கனுக்கும் போகும், ஆர்கன்ல இருந்து அந்த இடத்துக்கும் போகும், இடத்துல இருந்து எல்லாமே சரி பண்ணும். அதுக்கு வந்து டர்மெட்ரான் அப்படின்னா இந்த ஸ்கின்ல அந்த லேயர்ல வர்றது, அதுக்கு பேர் டர்மெட்ரான் சொல்லுவாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து ஹிரோஷி நாகாட்டா அப்படின்னு ஒரு டாக்டர், நியூரோ சர்ஜன், ஜப்பான்ல. அவர் வந்து இந்த நியூரோ சர்ஜன் வந்து ஜப்பான்ல உள்ளவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்சு இது வந்து ஒரு எளிமையான ட்ரீட்மெண்டா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இதை வந்து ரொம்ப அருமையா நம்ம பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்கு, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த அக்னிஹோத்திரம் வந்து 6:30 கரெக்டா 28 ஆயிருச்சு, ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். ½ மினிட் இருக்கு. இந்த அக்னிஹோத்திரம் வந்து காலையில சூரிய உதயம், சாயங்காலம் சூரிய அஸ்தமத்துல பண்றது. ஆறு 30, 20 செகண்ட், இன்னும் 10 செகண்ட் இருக்கு. 2 ஆவுத்தி போடணும், அவ்வளவுதான். பசு நெய், கொஞ்சோண்டு அரிசி, முனை உடையாத அரிசி. டைம் ஆயிடுச்சு. சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நாமமா பிரஜாபதயே ஸ்வாஹா
பிரஜாபதயே இதம் நாமம. இன்னைக்கு அக்னிஹோத்திரம் முடிஞ்சது. ஸோ நம்ம சொல்ல வந்து இந்த பெரிஃபரல் நியூரோ ஸ்டிமுலேஷன் தெரப்பி, இல்லைன்னா பிரிக்கிங்னா நம்ம இந்த முள்ளு குத்துற மாதிரி குத்துறது, அதை வச்சு நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். இதுல வந்து அக்யூப்ரெஷர்ல வந்து ஜிங்குவெல் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து பேரை நம்ம ஒன்றும் இது பண்ணிக்கிற வேண்டாம். அந்த ஜிங்குவெல் பாயிண்ட் வந்து வர்றது எங்கன்னா இந்த நகத்துக்கு இந்த சைடு ரெண்டு எண்டிங்ல வந்து எல்லா விரலோட எண்டிங்ல வந்து இந்த ஜிங்குவெல் பாயிண்ட் அப்படிங்கிறது வர்றது. எந்த விரல் எடுத்தீங்கன்னா ரெண்டு சைடு கால்லையும் சரி கையிலையும் சரி வரும். ஸோ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோம்னா ஜென்ரல், அதாவது எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணோம்னா அதை வந்து சரி பண்ண முடியல. சிலதுக்கு ஒரு 4 நாள்ல சரியாயிரும், சில பேருக்கு 10 நாள்ல சரியாயிரும். எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எந்த விதமான எமர்ஜென்சி இருந்தாலும் சரி, நம்ம வெறும் இந்த ஜிங்குவல் பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஏரியால இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு 3-4 செகண்ட் வரைக்கும் அமுக்கணும். அப்புறம் திருப்பியும் 3-4 செகண்ட் அமுக்கணும். அதாவது 3 தடவை நம்ம அமுக்கலாம். ஒவ்வொரு நகத்துக்கும் இந்த கார்னர்ல, அப்புறம் நடுவுல, அப்புறம் இந்த கார்னர்ல, இந்த 3 ஏரியாலையும் இப்படி எல்லா விரல்லையும் நம்ம அமுக்கிடலாம். அமுக்கிட்டோம்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன். ஏன்னா எல்லா ஆர்கன்ல என்ன, அதாவது மெரிடியன்னு சொல்லுவாங்க சைனீஸ்ல, அந்த எல்லா மெரிடியனும் வந்து இந்த ஒண்ணு இல்ல நகத்துல இருந்து ஆரம்பிக்கும், இல்ல நகத்துல வந்து முடியும். அதனால எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த எமர்ஜென்சிக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து யாருனாலும் நம்மளுக்கு என்ன ஏது எதுவுமே தெரிய வேண்டாம். ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, எல்லா விரல்லையும் அந்த 3 இடத்துல 3 தடவை நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். 1 2 3, அப்புறம் இந்த இடத்துல 1 2 3, அப்புறம் இந்த இடத்துல 1 2 3, அப்புறம் திருப்பி இந்த இடத்துல 1 2, அதே மாதிரி 3 தடவை கையில காலில் ரெண்டுலையும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து எந்த விதமான எமர்ஜென்சி, எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நீங்க பாத்தீங்கன்னா 2-3 நாள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருக்கும், பெரிய பெரிய ப்ராப்ளம் எதுனாலும் சரி இதுல வந்து நாங்க ரொம்ப அருமையா ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து ட்ரீட்மெண்ட் 1. ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் என்னன்னா இந்த வெப்னு சொல்லுவாங்க. அந்த போட்டோல நான் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இந்த இந்த எண்டிங், இந்த 2 விரலுக்கும் நடுவுல இந்த இடம், இது வந்து வெப்னு சொல்றது. இந்த இடத்துல அமுக்கணும். இந்த மாதிரி இந்த ஜிம்மி அப்படின்னு இல்ல பேனா எதனாலும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பென் கூட எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இடத்துல இப்படி 3 தடவை. அதே மாதிரி உள் சைட்லயும் இந்த முடிகிற இடம். மூணு 4 செகண்டுக்கு அனுப்பிக்கிட்டு விட்டுருங்க. 3-4 செகண்ட் அமுக்கிட்டு விட்டுருங்க. 3-4 செகண்ட் அமுக்கிட்டு 3 தடவை அதுல அமுக்கணும்.
அதே மாதிரி கையிலையும் அதே மாதிரி, கால்லையும் அதே மாதிரி. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அமுக்கிட்டீங்கன்னா சரி, எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான ப்ராப்ளம்னு சொல்றோமே நாம, அங்க காமிச்சோம் இங்க காமிச்சோம் எல்லா இடத்துலயும் காமிச்சாச்சு, ஒன்றும் தெரியல, என்ன ஆகுதுன்னே தெரியல, யாருக்கும் ஒன்றும் புரியல, எது இருக்கோ என்ன இருந்தாலும் சரி, இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணா நிச்சயமா அதுல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். இது வந்து பெரிஃபரல் நியூரோ ஸ்டிமுலேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. எந்த மெரிடியன் அது இது பாயிண்ட் கேண்டி எதுவுமே வேண்டாம். இந்த நெகத்துக்கு 3 பக்கம் 3 இடத்துல அமுக்கணும். அதே மாதிரி இந்த வெப், இதுக்கு பேர் வெப்னு சொல்றது, இந்த இடத்துல, அதே மாதிரி இந்த பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு 3 செகண்ட் இல்ல 4 செகண்ட் எல்லா விரல்லையும் பண்ணணும். எல்லா விரலோட அந்த நடுவுலையும் பண்ணணும். பண்ணீங்கன்னா 2-3 நாள்லயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். எப்படி நம்ம இலை மருத்துவம் பண்ணுமோ அதே மாதிரிதான். இலை மருத்துவத்துல இந்த மாதிரி இலையை அடிச்சுக்கிட்டோம். எந்த இடத்துல ப்ராப்ளமோ அந்த இடத்துல அப்படி, இப்போ லிவர்ல ப்ராப்ளம்னு அந்த லிவர் ஏரியால இந்த இலையை நம்ம ஒட்டியாச்சு. சில பேருக்கு கழுத்துல ப்ராப்ளம், இந்த கழுத்துல எப்படி ஒட்டிக்கிற வேண்டியது. அதே மாதிரி யூட்ரஸ்ல ஃபைபராய்டு இருக்கு, யூட்ரஸ்னா இந்த ஏரியா, இந்த யூட்ரஸ் ஏரியால இந்த இடத்துல எப்படி இலையை ஒட்டிக்கலாம். அதே மாதிரி சர்வைக்கல்ல ப்ராப்ளம் அப்படின்னா, சர்வைக்கல் வந்து இந்த நம்ம இதுல வந்து பின் சைட்ல வருது, இந்த இடத்துல நம்ம அப்படி ஒட்டிக்கலாம். எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க ஒட்டிக்கலாம். இங்க பல்லுல வலிக்குது அப்படின்னா நேரம் இங்கேயே ஒட்டிக்கலாம். நம்ம நிச்சயமா பல்லு வலி சரியா போயிடும். அது நிறைய பேர் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சார் எவ்வளவோ வருஷமா பாதிச்சது ஒரே நாள்ல சரியா போச்சு, 2 நாள்ல சரியா போச்சு, வெரிகோஸ் வெயின் சரியா போச்சு, கால் வலி சரியா போச்சு, முழங்கால் வலி சரியா போச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒண்ணுமே தெரியாது, அக்யூப்ரெஷர்னா என்னன்னு தெரிய வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம், இவ்வளவு மட்டும் பண்ணாலே போதும். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இலையை ஒட்டிருங்க, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ இலையை ஒட்டிருங்க. இன்னைக்கு வந்து லேடிஸுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி கட்டி கட்டி வர்றது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நேரம் நம்ம வந்து இந்த யூட்ரஸ்ல பண்ணிக்கலாம், இல்ல நம்ம உடம்புலயே ஒட்டிக்கலாம். உடம்புலயே யூட்ரஸ் ஏரியால நல்லா பெரிய அந்த நவாப்பழ இலை இல்ல கொய்யாப்பழ இலை அந்த மாதிரி பெரிய இலையை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருந்தா ஸ்பைன்லயும் எப்படி நேரா இலையை ஒட்டிக்குங்க. ஒவ்வொரு வர்டிபிரலையும் இப்படி நேரா ஒட்டிட்டு வாங்க. பாருங்க 10 நாள் 15 நாள்லயே நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த ரிப்போர்ட்ல வரும் டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, டிஸ்க்ல வந்து கம்ப்ரெஷன் ஆயிருச்சு. கம்ப்ரெஷன்னா அப்படி அமுங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த அமுங்கிறது ஏன், ஏன்னா அந்த வர்டிபிரால வந்து இந்த நடுவுல ரப்பர் இருக்கிறது வந்து சூடாயிருது. இந்த சூடான உடனே ஏதாவது ரப்பரை சூடு பண்ணோம்னா என்ன ஆகும், அப்படி அமுங்கிரும். ஸோ அந்த சூடான உடனே அந்த அமுங்கிருது. இந்த இலை என்ன செய்யும், அதை கூல் பண்ணிடும். கூல் பண்ணிட்டா உடனே அந்த டிஸ்க் வந்து மேல வந்துடும், கம்ப்ரெஷன் சரியாயிரும். இலைய வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம முல்தானி மிட்டி, நம்ம முல்தானி மண் இந்த ஃபேஷியலுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, அது வந்து நல்ல குளிர்ச்சியானது. அதை கூட நம்ம இந்த ஸ்பைன்ல எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் வச்சீங்கன்னாலே சரி, நல்ல ஸ்பைன்லாம் ரொம்ப அருமையா அந்த டிஸ்க் பல்ஜ் எல்லாம் உடனே கேட்கும். ரொம்ப ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட், ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட், இலை மருத்துவம் மாதிரி. இது வந்து சும்மா ஒண்ணுமே இல்லை, இந்த 3 இடத்துல அமுக்குறதா. 3 செகண்ட் 4 செகண்ட் வந்து எல்லா விரல்லையும் அமுக்குனீங்கன்னா சரி, எந்த விதமான ப்ராப்ளம் எல்லாமே, லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ் எல்லாம் வந்துடும். அதுல டிஸ்க் ப்ரொலாப்ஸா இருந்தாலும் எல்லாமே சரியா போயிடும். ப்ரொலாப்ஸ்னா என்ன, அது இடத்தை விட்டு நகன்றது. அது நகல்றது எதனால, அந்த ரப்பர் வந்து சரியில்லை, அந்த ரப்பர் வந்து வலிக்கிடுச்சு, அதனால அந்த சைடு போயிடுச்சு. அது குளிர்ச்சி கொடுத்தோன்னு அந்த ரப்பர் ஹார்ட் ஆனவொன்னு அந்த டிஸ்க் தன்னால திருப்பி வந்துடும். அந்த ப்ரொலாப்ஸ் ஆனது திருப்பி அதோட இடத்துக்கு வந்துடும். அதாவது பெரிய பெரிய வியாதிகள் வந்து ரொம்ப எளிமையா சரி பண்ண முடியும். என்னடா இவ்வளவுண்டு தானே இதுல ஆக போகுது அப்படின்னு நினைச்சோம்னா ஒண்ணும் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி பண்ணணும், பண்ணாக்க நிச்சயமா ரிசல்ட் இருக்கும். இதுல ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். கண்ணு ப்ராப்ளத்துக்கும் லிவர்ல பண்ணுங்க. லிவர்ல வந்து இந்த இலையை ஒட்டினீங்கன்னா லிவரும் கண்ணு ஒண்ணு.
இந்த இடத்துல ஒட்டினீங்கன்னா கண்ணு வந்து சரியாகும். லிவர் சரியாச்சுன்னா கண்ணு சரின்னு அர்த்தம். கிட்னி சரியாச்சுன்னா காது சரியா இருக்குன்னு அர்த்தம். அதோட ரூட் காஸ் வந்து அதான். கிட்னியும் காதும் ஒரே ஷேப். கிட்னி ஷேப் மாதிரி தான் காதும் இருக்கு. ஸோ காதுல எதுவும் ப்ராப்ளம்னா கிட்னில வந்து ஃபங்க்ஷனிங் சரியில்லைன்னு அர்த்தம். கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம்னா லிவர்ல வந்து சரியில்லைன்னு அர்த்தம். யாராவது கேள்வி கேட்கறோம்னா கேளுங்க, இது சம்பந்தமா ஏதாவது இருந்தா. டான்சில்ஸ்லயும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல வச்சுக்கலாம். இலைய வச்சுக்கினே சரியா போயிடும். டான்சிலுக்கு, தைராய்டுக்கு, இருமல் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் இது. நன்றிங்க ஐயா, சிறப்பு. அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னாக்கா, இலை ட்ரீட்மெண்ட்டே ஒரு நல்ல ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இன்னொரு ஆமா, இது ட்ரீட்மெண்ட்டையும். ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி. ஆமா, ஆமா. இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சப்போர்ட்டா இருக்குதோ இல்லையோ, எல்லாருக்கும் மனசு இப்போ சப்போர்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு மனநிலையில எல்லாருமே இருக்கிறோம். அதாவது ஒரு தெளிவான ஒரு ட்ரீட்மெண்ட். இதுக்காக நம்ம வந்து எத பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஐயா வந்து இன்னைக்கு வந்து அபூர்வமான ஒரு மருத்துவ முறைய சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே இது வந்து இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம மனம் ஒன்றி இந்த நிகழ்வு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்வு ஐயாவோட நிகழ்வு வந்து நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல ஃபர்ஸ்ட் நமக்கு பதியணும். அதுதான் முதன்மையானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது ட்ரீட்மெண்ட்ங்கிறது கிடையாது. உடலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தான். இத நீங்க செய்ய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி நம்ம உணவு முறைகள் உண்றோமோ, மற்ற விஷயங்கள் ஒண்ணு ஒண்ணு செய்றோமோ, அது உடலுக்கு எப்படி நமக்கு மற்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஆரோக்கியத்த குடுக்குதோ, அதே மாரி ஐயாவோட இந்த செயல்பாடுகள் இன்னைக்கு கத்துக் குடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து, நம்ம இதுல வந்து எந்தவித ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. சாதாரண ஒரு விஷயம். என்ன செய்ய போறீங்க? உட்கார்ந்திருக்கவங்களோட நீங்க அந்த இடத்த அழுத்தி குடுக்க போறீங்க. இல்லன்னா ஒரு இலைய வந்து ஒரு இது போட்டு டேப் போட்டு ஒட்ட போறீங்க. அவ்வளோதான். நீங்க உங்க வேலைய பார்க்க போறீங்க. அது உடம்புல அதோட வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கவுள்ள இது வந்து எத பற்றியும் நம்ம சிந்திக்கவோ, ஒரு கவலைப்படவோ வேண்டிய தேவையில்லை. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத முறைய இன்னைக்கு ஐயா சொல்லிக் குடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து இதுவரை அதாவது எப்படின்னா, மருத்துவ முறைகள்ல வந்து நம்ம எவ்வளதோ கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், செஞ்சிருக்கோம். அது கிடைக்குமா? அது எடுத்துக்கலாமான்னு நினைக்கிற நேரத்துல, எது பற்றியும் தெரியாமல், இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முறைய வந்து ஐயா சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து நமக்கு மெ மெ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே வந்து இத வந்து எல்லாருமே வந்து மனம் ஒன்றி, இத வந்து நம்ம ஒரு மருத்துவ முறையா இல்லாம, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது மாரி நீங்க எல்லாருமே நெனச்சு செய்யக்குள்ள, கண்டிப்பாக நம்ம இதோட ஃபீட்பேக் வந்து நெறைய பேர் குடுத்துருக்காங்க. அ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள். அதாவது எப்படின்னா, சென்ற வாரம் ஒருத்தவங்க குடுத்திருந்தாங்க, இந்த வாரமும் ஒருத்தவங்க குடுத்திருந்தாங்க. அ அதாவது இ உ உடனே அப்படிங்கிறத விட நாள்பட்ட வியாதிக்கு, அதாவது கிட்டத்தட்ட தீர்க்க முடியுமா அப்படிங்கிற வியாதிக்கு வந்து உடனே ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத சொன்னது தான் பெரிய விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைய விஷயத்துல வந்து எனக்கு வந்து தலைவலி இருந்துச்சு, உடனே சரியாயிட்டு அப்படிங்கிறது இல்லாம, நாள்பட்ட வியாதி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்கா இருந்த வியாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாரக்கணக்கு கூட கிடையாது. செஞ்ச ஒரே நாள்லயே எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த காலச்சக்கரத்துல ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான விஷயம். இன்றைக்கு இதுல நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கொள்ள உண்மையிலுமே வந்து அர்ஷத் பார்மர் ஐயாவுக்கு வந்து அ கோடான கோடி நன்றிகள் தான் சொல்லலாம். ஏன்னா நன்றிகள் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய இந்த விஷயத்த வந்து காலச்சக்கரத்துல குடுத்து எல்லாருமே பயன்பெறணுங்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அத இன்னைக்கு நமக்கு குடுத்துருக்காங்க. அதனால அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி.
இதுல உங்களுக்கு சந்தேகங்கள், அதாவது இன்றைய நடத்தின, அதாவது இலை மருத்துவம் ஐயா சொல்லியிருக்கிற இன்றைய மருத்துவ முறைகள்ல சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்பது சாதாரணமாக உங்களுக்கு அந்த அழுத்தத்திலேயே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இன்றைய நிலைகள்ல உங்களுக்கு எடுத்த வகுப்புகள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். கோவிந்தன், நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. கோவிந்தன் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. கோவிந்தன் 2441 கேளுங்க. இடுப்புல ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். இடுப்புல அந்த போன் வீக் ஆயிடுச்சு ஐயா. அது ஆபரேஷன் பண்ணிருக்கு. அதுக்கு என்ன எப்படி பண்ணலாம் ஐயா? அது கேட்கலான்னு சொல்றாங்க. போன் வீக்கா இருக்கா? இடுப்புல ஐயா, இடுப்புல அந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பால் வீக் ஆயிடுச்சு. அதுக்காக டெம்செல்ஸ் வச்சு ஆபரேஷன் பண்ணாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சரியா நடக்க முடியல. கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்க வேண்டியதா இருக்கு. வலி இருக்கு ஐயா. அந்த வலி இருக்கிற இடத்துல இலையை ஒட்டுங்க. அது இலையை போ ஒட்டணும். நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணுங்க. எல்லா விரல்லையும் அந்த 3 இடத்துல நீங்க இந்த பிரஷர் டெய்லி கொடுத்துட்டு வாங்க, நிச்சயமா சேஞ்ச் வரும். ஓகே, தேங்க்யூ ஐயா. நன்றி ஐயா. நன்றி 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 நன்றிங்க ஐயா. அர்ஷத் பர்மர் ஐயா. ஒண்ணு இல்லைங்கய்யா, இன்னைக்கு அந்த அழுத்தம் கொடுக்க சொல்லியிருக்கீங்களா பாயிண்ட்ஸ், இதை ரெகுலராவே எல்லாருமே கொடுக்கலாங்களா? இதனால ரெகுலரா பண்ணலாம். நம்ம டெய்லி யோகா பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம். அது மாதிரி இதையும் டெய்லி பண்ணீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் ஆகும். எல்லா ஆர்கன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுவும் சரியாயிரும். அது பாட்டுக்கு. நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். அடுத்ததாக தேவி பிரியா, நீங்க கேள்வி கேட்கலாம். தேவி பிரியா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு சொல்லுங்கம்மா. டவர் இல்லாதனால நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கையில அழுத்தம் சொன்னீங்களங்க ஐயா, அது என்னால பார்க்க முடியலைங்க. அதை ஒரு நிமிஷம் சொல்ல முடியுங்களாங்க ஐயா? இந்த விரல்ல இந்த நெகத்தோட எண்டு, அப்புறம் இந்த சென்டர், அப்புறம் இந்த சைடு எண்டு, இந்த 3 பாயிண்ட் சரிங்க ஐயா. அழுத்திட்டு ஒரு 4 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட் அழுத்திட்டு விட்டுருங்க. அதே மாதிரி 3 தடவை ஒவ்வொரு இடத்துக்கும் பண்ணுங்க. அதே மாதிரி 20 விரல்லையும் 20 × 3 அது மாதிரி டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். இப்ப டாக்டர்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி எது ரிப்போர்ட்ல வரல, எது இருந்தாலும் சரி இதுல எல்லா ஆர்கனும் வந்துடும், எல்லா டிஷ்யூஸும் வந்துடும், எல்லாமே வந்துடும். இதை டெய்லி